நிற்கிறேன், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை, கிருபை, கிருபை. சொல்லுவோம், கிருபை, 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். சொல்லுங்க, நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை. ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்தது உங்கள் கிருபை, பெரியவராக்கியது உங்கள் கிருபை. கிருபை, கிருபை, கிருபை. சொல்லுங்க, சொல்கிறோம், உண்மையாய் சொல்கிறோம். நாங்கள் நடப்பது கிருபை, நிற்பது கிருபை, வாழ்வது கிருபை, எல்லாமே உடைய கிருபை அப்பா. இந்த கிருபைக்கு நான் எதை செலுத்த முடியும்? எதை செலுத்தினால் ஈடாகும்? ஆண்டவரே, துதிதான் ஈடாகுமா? ஸ்தோத்திர பலிதான் ஈடாகுமா? நன்றிதான் ஈடாகுமா? 1000 காலம் இருந்தாலும் கூட என் காத்து கிருபை நினைத்து பார்க்கும்போது எங்களுடைய துதிகள் ஈடாகாது. ஆனால் துதியிலே வாசம் அடைகிறபடியினால், துதியிலே பிரியப்படுகிறபடியினாலே நாங்கள் மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு போய் துதிக்கிறையா, கோடி கோடி நன்றி என்று சொல்லி 2 எழுத்தோடு முடிக்காதபடி மனதிலிருந்து நாங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கோடி கோடி நன்றி அப்பா. நீ செய்த ஆண்டவரே இந்த ஒரு மாதம் நாங்கள் உணர்கிறோம் அப்பா. இந்த ஒரு மாதம் எங்களை எவ்வளவு கிருபையை பாதுகாத்து, நோய் நொடிக்கெல்லாம் விலக்கினி, ஆபத்துக்கெல்லாம் விலக்கினி, விபத்துக்கெல்லாம் விலக்கினி,
வேதனைக்கெல்லாம் விளக்கினீர், வெட்கத்துக்கெல்லாம் விளக்கினீர், ஏன் துக்கத்துக்கெல்லாம் விளக்கினீரே. இதற்கு ஈடாக நான் எதை செலுத்த முடியும் அப்பா? நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நன்றியோடு போய் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். கோடி கோடி நன்றி டடி, கோடி கோடி நன்றி டடி, நன்றி பள்ளி நன்றி பள்ளி.
என் வேதனை என்னை விட்டு விலகுவதை என்னால் உணர முடிகிறது. சொல்லுங்க, விசுவாசித்தால் தேவ மகிமையை காண முடியும். வாயினால சொல்லுங்க, தேவனை இருக்கிறார், நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், உங்களுக்குள்ளே இறங்கி வருகிறவராய் இருக்கிறபடினாலே வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காத பயனை. ஆண்டவரே, நாதனே, உன்னிடலில் நாள்தோறும் வாழ்வேன் ஐயா. ஒவ்வொரு நாளும் உம்மோடு இணைந்துதான் நான் வாழ்வேன் தவிர நான் தனித்து வாழவே மாட்டேன். சொல்லுங்க, தேவன் உங்களோடு இருக்க விரும்புகிறவராய் இருக்கிறார். இது என்றைக்கும் நாம் தங்கும் இடம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். உங்கள் உள்ளத்துக்குள்ள என்னென்னைக்கும் தங்க விரும்புகிறபடினாலே தங்க இடம் கொடுங்க. இயேசு வந்து விட்டால் தங்க இடம் கொடுங்க. ராஜா வந்து விட்டால் தங்க இடம் கொடுங்க. கூப்பிடு, நீ குறை கொடுப்பார், குறைவெல்லாம் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். கூப்பிடுங்க, அதிகாரத்தோடு கூப்பிடுங்க. அங்கீகரிக்கப்பட்ட மக்களே, அதிகாரத்தோடு கூட கூப்பிடுங்க. நமக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறபடினாலே, நமக்கு அந்த கிருபை கொடுத்திருக்கிறபடினாலே நன்றியோடு துதிக்கிற ஐயா. கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். சொல்லுங்க, கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக உள்ளத்தில் வருவார். Come on.
எல்லாவற்றையும் மாற்றும்படியாக இயேசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் சந்திக்க இயேசு வந்திருக்கிறார். உங்க பிரச்சனை, உங்க வேதனை, உங்களுடைய எல்லா பாரங்களும் அறிந்தவர், தாயின் கருவிலே உருவாகும் முன்னே அறிந்தவர், உள்ளங்கையிலே மறைந்தவர், பெயர் சொல்லை அழைத்தவர், அவருக்கென்று உண்மை நியமித்தபடியினாலே உன் தேவை எல்லாவற்றையும் இந்த மாதம் கொடுக்க வல்லவர். இந்த இரண்டாவது மாதம் தேவன் திருப்தியை நடத்த விரும்புகிறபடினாலே நன்றியோடு கூட தேவனை ஸ்தோத்திரிப்போம். தகப்பனே, எங்களோடு இருப்பதற்காக நன்றி அப்பா. எங்களை விட்டு விலகவே இல்லை கர்த்தாவே. கடந்த ஆண்டவரே முதல் மாதம் எங்களோடு இருந்த அதே தேவன் இந்த இரண்டாவது மாதம் எங்களோடு இணக்க, எங்களோடு ஆண்டவரை பிணைந்து கொள்ள விரும்புகிறேன் ஐயா. நீ செடியாக நாங்கள் கொடியாக பின்ன விரும்புகிறேன் கர்த்தாவே. எங்களோடு இந்த மாதம் எல்லாம் இருக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு காரணம்